இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு vlog பண்ண போகிறோங்க. எங்கன்னா கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. சென்னை டு கோயம்புத்தூர். நம்ம கூட ஒருத்தங்க வராங்க. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆம்னி பஸ் ட்ராவல்னாலே நமக்கு உள்ளேருந்து ஒரு சந்தோஷம் வந்துடுங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் vlog இருக்க போதுங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் இருக்கேங்க. இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு vlog பண்ண போகிறோங்க. எங்கன்னா கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. சென்னை டு கோயம்புத்தூர். ரொம்ப நாள் ஆச்சு இந்த சைட்லாம் போய். செட் பஸ்ஸில் பார்த்து எந்த ட்ராவல்ஸை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே தான் நம்ம விஜய் ட்ராவல்ஸை பார்த்தேன். புது பஸ்ஸுங்க, பாரத் பென்ஸ் BS6 லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, ஒரு ட்ராவல் ட்ரீ மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. பார்ப்போம் எப்படிப்பட்ட சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ட்ராவல் பண்ணும்போது ஜேர்னி எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாங்க. கரெக்டாக 7 மணிக்கு எடுக்கிறாங்க பஸ்ஸு பார்த்தீங்கன்னா. எப்போவுமே நீங்கள் அந்த காலேஜ் டைம்லாம் விட்டுறாதீங்க. காலேஜ் டைமில் எப்படியாச்சும் ஒரு டூர் ஆச்சும் போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா ஒன்ஸ் அந்த காலேஜ் டைம்லாம் விட்டிங்கன்னா அதுக்கடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போக டைமே கிடைக்காது. அந்த காலேஜ் டைமில் மறக்காமல் ஒரு டூர் ஆச்சும் போயிட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஒரு சில பேர் காலேஜெலாம் முடிச்சிருப்பீங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டூர் போயிட்டு வந்த அந்த மெமரபிள் ஜேர்னி எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கேங்க. ஓகே, இந்த வாட்டி நம்ம தனியாக ட்ராவல் பண்ண போகிறதில்ல. நம்ம கூட ஒருத்தங்க வராங்கன்னொடனே கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் நினச்சிடாதீங்க. அந்தளவுக்கு நம்ம ஒர்த்து இல்லைங்க. நம்ம கூட யார் ட்ராவல் பண்ணுறான்னா நம்ம ஃப்ரெண்டு பரத்தோடு தான் நீ ட்ராவல் பண்ண போகிறோம். பரத், எப்படி இருக்குது? பஸ்ஸில் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணியிருக்கியா? இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். தலைவன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பஸ்ஸில் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறான். பார்ப்போம் எப்படிப்பட்ட சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. சரி வாங்க போயிட்டு பஸ்ஸோட இந்தியா எக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். NCS Tamil BGM. NCS Tamil BGM. ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சுங்க. பஸ்ஸோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஏசி சில்னஸாக இருக்கட்டும், ஆம்பியன்ஸே வேறு லெவலாக இருக்குது. எனக்கு மெயினாக பிடிச்ச வேரியண்ட்டே பார்த்துட்டு நம்ம பாரத் பென்ஸ் பிரகாஷ் கேப்பில் உள்ள இன்டீரியர் செம்மையாக இருக்கும். மேலேயும் கீழே ஸ்ட்ரிப்ட் லைட்டிங்ஸ் போட்டு பக்காவாக இருக்குங்க இன்டீரியர் பார்த்தீங்கன்னா. பஸ்ஸோட ஆம்பிலிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், நமக்கு சீட்டோட ரெக்லைனிங் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? வாவ், சூப்பராக இருக்குங்க ரெக்லைனிங் பார்த்தீங்கன்னா. நமக்கு பக்காங்க. ஆல் கிட்ட பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மேகசின் பவுச், வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஹூக், அப்புறம் தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வெண்ட்டு, அப்புறம் ரீடிங் லைட் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆன் பண்ணல. USB டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்கு CCTV கேமரா வச்சுருக்காங்க. கைஸ், கால் கிட்ட பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு லக்கேஜ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே வாட்டர் பாட்டில் ஹோல்டர்,
அப்படியே காலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஒரு ஏசி வெண்ட்டு. கைஸ் பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க, அவங்க பிராண்டிங் போட்டு பக்காவாக நீட்டாக இருக்குங்க, சூப்பர். கைஸ் இங்கே சேஃப்டிக்கு ஹேமர் கொடுத்துருக்காங்க. கைஸ் அவங்க பிராண்டிங் போட்டு பெட் ஸ்ப்ரெட் கொடுத்துருக்காங்க, சூப்பருங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பில்லோ கொடுத்துருக்காங்க, நல்லா ப்ளஃபியாக இருக்குங்க பில்லோ. பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி அமுங்குதுன்னு. நமக்கு எலிவேட்டர் டைப்லேயும் இருக்குது, செப்பரேட்டாகவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதனால் கம்ஃபர்ட்டுக்கு பக்காவாக குறையே இல்லைங்க, சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட், அங்கே மொபைல் ஹோல்டர், யூஎஸ்பி டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட். அப்படியே தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வெண்ட்டு, அப்புறம் ரீடிங் லைட்டுங்க, பக்காவாக இருக்குது. கைஸ் நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற எல்லாருக்குமே காம்ப்ளிமெண்ட்ரியாக அவங்க பிராண்டிங் போட்ட வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. கைஸ் நம்ம பஸ்ஸோட சீட்ஸ் எல்லாமே ஹனிகாம் சீட்டு கொடுத்துருக்காங்க, அதனால் குஷனிங் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இன்னொரு விஷயம், நம்ம பஸ்ஸில் லாஸ்ட்டு சீட்டுமே உங்களுக்கு ரெக்ளைனிங் இருக்குங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பஸ்ஸஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சீட் ரெக்ளைனிங் இருக்காது உங்களுக்கு. நம்ம பஸ்ஸில் லாஸ்ட்டு சீட்டில் ரெக்ளைனிங் இருக்குங்க. கைஸ் ஃபேர் டீட்டில் உங்களுக்கு சொல்லிடுங்க. நான் ட்ராவல் பண்ணுறது ஒரு வீக் டேங்க. ஃபேர் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் 720 rupees ஆச்சுங்க. நான் புக் பண்ணது டபுள் பர்த்துங்க. கைஸ் நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்ம தலைவனோட தான் ட்ராவல் பண்ணுறோம், பரத்துங்க. நான் எப்போவுமே காலேஜில் ஃபுல்லாக பரத்தோடு தான் சுற்றிட்டு இருப்பேன். உங்களுக்கு தெரியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எனக்கு பஸ்ஸில் எவ்வளோ பிடிக்கும்னு. நம்ம தலைவன் ஒரு வாட்டி கூட ஆம்னி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணதே இல்லை. அதான் இந்த வாட்டி தலைவான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேங்க. தலைவன் பஸ் எப்படி இருக்குன்னு சொல்லு. பஸ்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ், நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்குது. நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன், இந்த ஜேர்னி எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. கைஸ் ஜேர்னி சூப்பராக போயிட்டுருக்குங்க, பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம கேபினெட்லாம் பண்ணுவோங்க. கைஸ் எப்போவுமே முன்னாடிலாம் சொல்கிறேங்க, நான் பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது முடி வந்து கலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த ஏர் வேக்ஸ் ஏர் ஜெல்னு போட்டுட்ருப்பேங்க. வீட்டில் பக்காவும் தலை வாரிட்டு வருவேன், ரொம்ப கடுப்பாக இருக்கும். இப்போலாம் அந்த ஏர் வேக்ஸ் ஏர் ஜெல் போடுறதுக்கு முடி இருக்குமான்னு டவுட்டாக இருக்குங்க. ஒரு வாட்டி தலை குளிக்கும் போது அவ்வளோ முடி கொட்டுதுங்க. சரி ஒரு டிப்ஸ் சொல்லுங்க, ஒரு 30 வயசு வரைக்குமாச்சும் நல்லா முடியை மெயின்டைன் பண்ணால் நல்லா இருக்குங்க, சொல்லுங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். கைஸ் நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸ் BS6ங்க. எனக்கு மெயினாக அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கிளாஸ் ரொம்ப பிடிக்குங்க பாரத் பென்ஸில். கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 8:10 நமக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 20 minutes நிப்பாட்டுவாங்கங்க. நீங்கள் டின்னர் சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டு வரலாங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்கு. பாரத் பென்ஸ் சஸ்பென்ஷன் சொல்லவா வேணும், ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பலூன் சஸ்பென்ஷன் பக்காவாக இருக்குங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க. இதுக்கடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேபின் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க வாங்க. பஸ்ஸு சூப்பராக இருக்குங்க. நம்ம பேர் என்ன? சக்தி. எத்தனை வருஷமா டிரைவிங் சர்வீஸ்ல இருக்கீங்கண்ணா? நான் ஒரு 15 வருஷம் 16 வருஷம் 16 வருஷமா இருக்கீங்க. நான் பஸ்ஸோட போர்டிங் லைன் எங்க இருந்து ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட்? கோயம்பேடு. எத்தனை மணிக்குண்ணா? கோயம்பேடு 7 மணி. அப்படியே லைனா போர்டிங் லைன் சொல்லுங்கண்ணா. கோயம்பேடு 7 மணி அப்படியே மதுரவேல் ஏரிக்கிற ஸ்டாப்பு. சரி சரிண்ணா. போரூர் டோலு. போரூர் டோல்கேட்ல இருந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. அப்புறம் ஊரப்பாக்கம், கூடாஞ்சேரி. திண்டிவனம் வரைக்கும் போர்டிங் இருக்கா இல்ல? ஆமா, திண்டிவனம் விழுப்புரம் வரைக்கும். விழுப்புரம் வரைக்கும் போர்டிங் இருக்கு. டிராபிக்னா? டிராபிக் சேலத்துல இருந்து. சேலத்துல இருந்து. ஆமா. ஓகேண்ணா. சேலம், அவினாசி. கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் எத்தனை மணிக்குண்ணா காலைல காஞ்சிபுரம்? 4:30 மணிக்கு. 4:30 மணிக்கு. ஓகேண்ணா ஓகேண்ணா. கைஸ் அண்ணன் தான் நம்ம பஸ்ஸோட ஆன் போர்டு அசிஸ்டன்ட். அண்ணா உங்க பேர் என்ன? நான் பேர் சாம்பல். ஓகேண்ணா ஓகேண்ணா. வர பேசஞ்சர் மாற்று சொல்லுங்க, எவ்வளவு பேர் பார்த்துருப்பீங்க? நான் வராங்க, ஆன் டைமுக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஆன் டைம் பிக்கப் பண்ணிடுறோம், கரெக்டாக ஆன் டைமுக்கு ட்ராப் பண்ணிடுறோம். ஆனால் கஸ்டமர் வந்து ஆன் டைம் வராங்க, சில பேர் வர மாட்டேங்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வீடை கரெக்டாக சுத்தமாக இருக்கிற மாதிரி வளர்க்க மாட்டேங்கிறாங்க. தூக்கி போட்டு போயிடுறாங்க. அவங்க எதுவும் கேட்க முடியறதில்ல. கேட்டாங்கன்னா ரேட்டிங் போட மாட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? அப்புறம் வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் இப்படி பண்ணல அப்படி பண்ணல. இப்போ வந்து ரெஸ்ட் ஸ்டாப் பண்ணுறோம், அவங்க சில அங்கே பாட சொல்கிறாங்க, சில இங்கே பாட சொல்கிறாங்க. அப்போ இல்லாமல் வந்துட்டு ரெஸ்ட் ஸ்டாப் வந்துட்டு அங்கே பாடு இங்கே பாடு சொல்கிறாங்க. எல்லாம் பரவாயில்ல, அதை சொல்லி தான் போகிறோம். அதனால கஸ்டமர் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் நாங்கள் அந்த அளவுக்கு பண்ண முடியும். ஏன்னா இப்போ வந்துட்டு கரெக்டாக டைமிங் பிக்கப் போடுறோம், ட்ராஃபிக் ட்ராப் பண்ணுறோம், அதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் வந்து ஒரு டைமிங்க்கு போனோம்னா அந்த டைமிங் கரெக்டாக வர மாட்டேங்கிறாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேண்ணா ஓகேண்ணா. பஸ் சூப்பரா நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்கீங்கண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. கைஸ் நம்ம பஸ் டிரைவர் கிட்ட இன்டர்வியூ எடுத்துருப்போம். இப்போ நம்ம செகண்ட் டிரைவர்னா மாசா ஓட்டிட்டு இருக்காங்க. அண்ணா உங்க பேருண்ணா? ஜெகதீஷ். நான் சாரிண்ணா, நீங்க பிஸியா ஓட்டிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு
டிஸ்டர்ப் பண்றதுக்கு. நான் இப்பதான் வீடியோ எடுக்க முடியும். ஓகே, எத்தனை வருஷம் டிரைவிங் சர்வீஸ்ல இருக்கீங்கண்ணா? 15 இயர்ஸ். 15 இயர்ஸ் சார். டிராபிங் எங்க இருந்து ஆரம்பிக்குது? டிராபிங் வந்து சேலத்துல இருந்து ஆரம்பிக்கும். சேலத்துல இருந்து ஆரம்பிக்குது. எப்படி இருந்தாலும் அந்த டிராபிக் மைண்ட்லாம் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிரும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு அந்த டென்ஷன் ஆகிறது இல்ல. நாம சென்னையில இருந்து வண்டி எடுத்து நம்ம வரையில இடையில மழை பெய்யுது, டிராபிக் ஆகுது. ஆனா உள்ள இருக்கிற பேசஞ்சர் இது மோல்டிங் கிளாஸ், அவங்களுக்கு வெளியில எதுவுமே ஸ்கிரீன் இழுத்துறாங்க, எதுவும் தெரியாது. மழை பெய்யறது, டிராபிக் ஆகுது, எதுவும் தெரியாது. ஒரு 5 நிமிஷம் அட்வான்ஸா இறக்கி விட்டா வெரி குட்னு சொல்லி இறங்கி போவாங்க. நாம டிராபிக்ல எவ்வளவு கஷ்டத்துல வரணும்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு 5 நிமிஷம் லேட்டா இறக்கி விட்டா ஏன் 5 நிமிஷம் லேட்டுன்னு நம்மகிட்ட கேட்பாங்க. நாம வந்து ஃபிளைட் மாதிரி மேல பறக்கல, நாமளும் மெயின் ரோட்ல தான் ஓட்டுறோம். அந்த கஷ்டத்தை பேசஞ்சரும் புரிஞ்சுக்கணும். ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகுது அப்படின்னா ஏன் லேட்டா வராங்கன்னு அதையும் புரிஞ்சுக்கணும். பிக்கப் பண்ற பாயிண்ட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் லேட்டா வருது, டிராப் பண்ற பாயிண்ட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் அட்வான்ஸா போதுன்னா அதை அப்ரிசியேட் பண்ணுவாங்க. ஆனா வந்து இறங்குற இடத்துல ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த 5 நிமிஷத்தை யாருனாலையுமே புரிஞ்சுக்க முடியாது. இது ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குதான் செய்யுது, அது பேசஞ்சரும் புரிஞ்சுக்கணும். ஆனா இப்ப வீட்டுக்கு கார் வந்துருச்சுன்னா எல்லாரும் பார்த்தா வெள்ளிக்கிழமைனா கார் எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஒரு டிரைவரா இன்னொரு டிரைவர் இல்லைன்னா ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது கார் எடுத்துட்டு வர்றது பிரச்சனை இல்ல, கார் நல்லா ஓட்டி பழகிட்டு ரோட்ல வாங்கணும்னு சொல்றோம். கார்ல வருவாங்க, நம்ம வண்டி சைடு எடுப்பாங்க. நம்ம வண்டி 80ல போவோம், அவங்க 90-100 வரைக்கும் வருவாங்க. நம்ம வண்டி சைடு எடுத்து எதுக்கு பிரேக் அடிக்கலான்னு அவங்களுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. நம்ம வண்டி சடனா பிரேக் போட்டா உள்ள பேசஞ்சருக்கு அஃபெக்ட் ஆகும். அதாவது அவங்க அதை புரிஞ்சுக்கிறது இல்ல. எப்படின்னா இப்ப வந்து பேசஞ்சர் இறங்கும் போது ஃபீட்பேக் கொடுப்பாங்க அப்படின்னா, அதாவது நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட பேசஞ்சர் ரெகுலரா டிராவல் பண்றவங்க கரெக்டா வந்து ஆனா பரவாயில்லைன்னா அவ்வளவு டிராபிக்கா இருந்தாலும் இந்த டைமுக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிட்டு போவாங்க. சில பேசஞ்சர் அது புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அவங்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும். பேசஞ்சர் சப்போர்ட் இருந்ததுன்னா தான் நாம வந்து ஒரு டிரைவிங் பண்ணதுக்கு நம்மளுக்கு ஒரு அழகு. இப்போ நாம ஒரு 4.5 மணி நேரம் டிராபிக்ல வர்றோம் அப்படின்னா அவங்க இறங்கி போகையில அந்த டிராபிக் வந்து அவங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, இறங்கி போகையில பரவாயில்லைங்க இவ்வளவு டிராபிக்லயும் நல்லா கூட்டிட்டு வந்து எங்களை விட்டீங்கன்னு சொல்லிட்டு போனா நம்மளுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். அவ்வளவு டிராபிக்ல வந்த கஷ்டம் நம்மளுக்கு மறந்து போயிடும். ஆனா வந்து நம்ம எவ்வளவு டிராபிக்ல வந்தாலுமே நான் கடைசியா இறங்கி போகையில ஏன் 10 நிமிஷம் லேட்டுன்னு கேட்கறாங்கல்ல, அப்பதான் நம்ம மனசு கஷ்டப்படும். மக்களே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா எதுனாலும் தெரிஞ்சுட்டு அப்புறம் நீங்க ஃபீட்பேக் கொடுக்கறதோ ரிவ்யூ கொடுக்கறதோ போடுங்க. அதாங்க நான் சொல்ல விரும்புறேன். ஆனா நீங்க வேணும் வளர வாழ்த்துக்கள்ண்ணா. பஸ்ல டிராவல் பண்ற கஸ்டமர் கிட்ட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கேட்போம். ஆனா உங்க நேம் தான்? என் நேம் கோகுல். நான் கீழாமங்கலத்துல இருந்து கள்ளக்குறிச்சி வரேன். பஸ் வந்து கோயம்புத்தூர் போற வண்டி. பஸ் நல்லா தான் இருக்கு, டைமிங்லாம் கரெக்டாக வருது, நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு, சீட்லாம் நல்லா கம்ஃபர்டபுல்லாக இருக்கு, எந்த ஒரு குறையில நல்லா பார்த்துக்கிறாங்க, எல்லாம் நமக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி வருது. டிரைவர்லாம் கரெக்டாக டைமுக்கு வருவாரு, மாசான டிரைவர் தான். ஓகே, நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் தான் எல்லாமே. சென்னையில் ஒர்க் பண்ணுறீங்களா? அப்படின்னா சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போனோம்னா ப்ரைஸ் கொஞ்சம் டவுனாக இருக்கு, நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. கண்டிப்பா இதே தான் தேடி எடுப்பேன். ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா.
கைஸ் விழுப்புரம் பைபாஸில் வெயிட் பண்ணுறோங்க. நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் அட்வான்ஸாகவே வந்துருச்சு. ஆல்ரெடி அட்வான்ஸ் டைமிங்கில் வந்துருவோம்னா ½ அன் ஹவர் முன்னாடி டிரைவர் என்ன இன்ஃபார்ம் பண்ணாங்க சீக்கிரம் வர சொல்லி. எப்போ வருவாங்கன்னு பார்ப்போம். கைஸ் 11:30 ஆயிடுச்சுங்க. இன்னும் அந்த கஸ்டமர் வரல. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்கிறாங்கங்க. அரை மணி நேரம் சும்மா இருந்தோம். சீக்கிரம் போயிட்டு வண்டி ஆஃப் பண்ண. ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுது. நமக்கு உளுந்தூர்பேட்டைக்கிட்ட ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அந்த ரெஸ்ட் ஸ்டாப்பில் மெயினாக ரெஸ்ட் ரூம் செம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்குங்க. இந்த ரெஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஓன்ட் அண்ட் மெயின்டைன் பை ஆல் ஆம்னி பஸ் அசோசியேஷனுங்க. சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நீங்கள் கேபினெட்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கடுத்து நல்லா ஒரு ஓவர்டேக்ஸ்லாம் மாட்டினவருக்கு தூங்கலான் இருக்கேங்க. வாங்க ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம் அப்படியே. கைஸ் ஒரு டீயை போடுவாங்க. பார்க்கலாம் ப்ரோ.
தேங்க்ஸ்ண்ணா, பார்க்கலாம். சரிங்க. ஓகேண்ணா. ஷோகேஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 5:20க்கு நம்மளை காந்திபுரத்தில் இறக்கி விட்டாங்க. ஓவரால் ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. நல்ல ஒரு டிரைவிங்கு, ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணாங்க. க்ரூஸ் ஃப்ரெண்ட்லி டைப்பு, ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. உள்ள கம்ஃபர்ட் சொல்லவே தேவையில்ல. பாரத் பென்ஸு நல்ல ஒரு சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு தூக்கங்க. தலைவா எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்குது. சூப்பராக இருந்தா. ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? பக்காவா? நல்லா போச்சு. ஓகே, ஜேர்னி நல்லா போச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சென்னை டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் சென்னை நல்ல ஒரு சர்வீஸ் நம்ம விஜய் ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராம் வீக்கில் கொடுத்துருங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் ஆகி சந்திப்போம் மக்களே. டாட்டா.